சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? ஏதாவது அப்டேட் உண்டா? இல்ல அரவிந்த், ராஜசேகர் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஆனா உருப்படியா அவர்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வரலன்னு நந்தினி சொல்றாங்க. எனக்கு ஒரே கட்டுப்பா இருக்கு. அப்படியா? ஆமா, சங்கவிங்க ரூம்ல. ராஜசேகர் அவளை ஈஸியாலாம் சொல்லிட மாட்டாரு அரவிந்த். மாச கணக்குல இவங்க கூடவே இருந்து ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவர் சாதாரணமான ஆளெல்லாம் இல்ல. அவர்கிட்ட இருந்து உண்மை வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மைதான் பவித்ரா. உங்க ஒருத்தரை தவிர்த்து வேற யாராலையுமே இதை ஸ்மெல் பண்ண முடியல. எந்த அளவுக்கு ராஜசேகர் சாமர்த்தியமா இருந்திருப்பாருங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்படியோ ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டோம்ல, அதுவே அவருக்கு சரியான தண்டனை தான். அவர் நிச்சயமா லைஃப்ல ஒரு தடவை கூட இந்த மாதிரி போய் ராத்திரி பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்க மாட்டாரு. அந்த வகையில அவர் மனசுக்குள்ள என்னெல்லாம் போராட்டம் நடந்திருக்கும், இன்னும் எப்படியெல்லாம் நம்மள நடத்துவாங்களோ, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா, அப்படின்னா உண்மையை சொல்லிடுவோமா? சொன்னா என்ன ஆகும்? சங்கவி என்ன நினைப்பா? இதெல்லாம் யோசிப்பாருல்ல. என்ன பேசுற? அவர் செஞ்சதுக்கெல்லாம் இது ஒரு தண்டனையா? அவருக்கு சாவு பயத்தை காட்டி ஓட விட்டு சுட்டு தள்ளி இருக்கும். ஆதி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மெதுவா பேசு. கீழே எல்லாரும் இருக்காங்க. இனிமே என்ன செய்யலாம் டாக்டர்? ராஜசேகர் சொசைட்டில பெரிய ஆளு. அவருடைய ஃபேமிலி சர்க்கிளும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ரொம்ப பெருசு. சொசைட்டில இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணையில் இருந்திருக்காரு. ஆனா இந்த நியூஸ் வெளியில எங்கேயுமே வரலன்னா அது எப்படி அவர் அதை அலோ பண்றாரு? ஒருவேளை அங்க நடக்கிற ஏதோ ஒண்ணு அவருக்கு சாதகமா இருக்கோ, அதை அவர் அட்வான்டேஜா யூஸ் பண்றாரோன்னு எனக்கு தோணுது. என்ன இருந்தானே நந்தினி நம்ம பக்கம் தானே இருக்காங்க. அப்படி இல்லாது, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நந்தினி நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிறதுக்காக மட்டும் நம்ம சைலண்டா இருந்துடக்கூடாது. என்னுடைய யோகம் மட்டும் கரெக்ட்னா ஏதாவது ஒரு வழியில ராஜசேகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருங்கிற விஷயம் சங்கவிக்கு தெரிய வருப்பாரு. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம், முட்டி முட்டி அழட்டும், நமக்கு என்ன? அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. வேற யார் மூலமா சங்கவிக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அதை நாமளே சொல்லிட்டா. நீதான் இந்த விஷயத்தை சங்கவிட்ட சொல்லணும். என்னாலாம் சொல்ல முடியாது. ஏய், ராத்திரி முழுக்க நான் நல்லா யோசிச்சுட்டு தான் சொல்றேன். சங்கவி அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, அவர் எதனாலயோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறத மனசளவுல ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இப்ப இருப்பா. அது எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட யோசிச்சிருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணுட்ட உங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லபடியா இருக்காரு அப்படின்னு சொல்றது ஒரு ஷாக்கா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அது எப்படி ஷாக்கிங்கா இருக்காதுன்னு சொல்றீங்க? ஷாக்கிங்கா இருக்கும், பெரிய ஷாக்கா இருக்காது அப்படின்னு தான் சொல்றேன். நைட்டு ஃபுல்லா அப்பாட்ட இருந்து எந்த நியூஸும் இல்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில எங்கேயோ இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அது ரிலீஃபா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க? சங்கவியை உடனே கூப்பிட்டு உங்க அப்பாவை ஒரு மர்டர் கேஸ்ல விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதும் சரிதான் அரவிந்த். அத நீயே சொல்லாதே போ. நானா? நான் எப்படி? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏன், என்ன போகுது? நீங்க தான் அப்படிலாம் எங்களை பயம் காட்டி வச்சிருக்கீங்க அரவிந்த். ஆதி பேசுறப்போ நீங்க கூடவே இருந்தா நல்லா இருக்கும். முடியுமா ப்ளீஸ்? ஓகே, வாங்க போய் பேசலாம். அப்படின்னா இப்பவே சொல்லிடுவோம் ஆதி. சங்கவி, அப்பாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அத சொல்லதான் வந்தீங்களா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்களை தானே கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். அதை சொல்லுடா. சங்கவி, அத பத்தி பேசதான் வந்திருக்கோம். நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேளு. என்ன சொல்ற பவி? எல்லாரும் வேற வந்திருக்கீங்க. அப்பாவுக்கு என்னாச்சு? சங்கவி, ரிலாக்ஸ், பேனிக் ஆகாதீங்க.
நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் ஆண்டனி தான் சொல்லியிருக்காரு. பீகாம். என்ன நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லிடுங்க. சொல்லாதே. உனக்கு தெரியுமா? சொல்லிடு ஆதி. டாக்டர் ஏதோ ஷாக்கு டென்ஷன்ல சொல்றாரு. அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? சொல்றா ப்ளீஸ். உங்க அப்பா உயிருக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லதா இருக்காரு, பயப்படாத. அப்படியா? நல்லா இருக்காருல்ல? இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. அப்புறம் ஏன் சொல்லாம போனாரு? நீ இவரை பாத்தியா? அவர்கிட்ட பேசுனியா? போனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காரா? நான் பயந்துட்டேன். அவர்கிட்ட சொன்னியா? அவர் எங்க இருக்காரு? சொல்லுடா, எங்க இருக்காரு? போலீஸ் ஸ்டேஷன்ல.